ஹாய் buddies, நான் உங்கள் எம்கே and வெல்கம் டு அவர் சேனல் எம்கே எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான ஷாலோட ஸ்டார் சீசன் 1 எபிசோட் நம்பர் 12. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இப்போலாம் அதிகமாகவே பயிற்சி எடுக்கிறேன். ஏன்னா பல வருஷ கடின வாழ்க்கைக்கு அப்புறமேட்டு என்னோட அப்பா அம்மாவுக்கு இப்போதான் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் என் தம்பியும் சந்தோஷமா தான் இருக்கு. இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்ல, அதை பாதுகாக்கிறதும் என்னோட கடமை தான். இதே மாதிரி இந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழும் தான் ஆசைப்படுறாங்க. அதை ஒரு வாரியரா பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா என்னால் இந்த 9th அண்ட் சைபர் டெக்னிக்கோட 2வது கட்டத்தை கத்துக்க முடியல. ஏன்னா 2வது கட்டத்துல நான் 2 ஸ்ட்ரைக் அடிச்சாகணும். ஆனா இந்த 2வது ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய 2வது ஸ்ட்ரைக் என்னால் அடிக்கவே முடியல. நான் இந்த நகரத்தை பாதுகாக்கணும்னா என்னோட சக்திகளை அதிகரிச்சாகணும். அதுக்கு நான் இந்த 2வது ஸ்டேஜை மாஸ்டர் பண்ணி ஆகணும். ஆனால் என்னால் அது முடியல. எதனால்? என் உடம்புல பலம் இல்லையா, இல்லை நான் பயிற்சி எடுக்கிற முறை தப்பா? இதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அடுத்த சீனே நம்ம டீம் மெம்பர்ஸோட மீட்டிங் தான். அப்படின்னு நம்ம ஹீரோ, கேப்டன் நான் செக்டர் 0-01 போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எது இலை உனக்கு என்ன பைத்தியமா? அங்கே போகிறது எவ்வளோ டேஞ்சர்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் தனியா? அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே நம்மளோட சக்தியை அதிகரிக்கிறதுலாம் கவனம் செலுத்துகிறோம். ஒரு ஸ்பீட் மாஸ்டராக எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தெரியும்டா தெரியும், நீ சில்வர் மூணுஸ் கூட ஒத்தை நின்னவனாச்சே, ஏன் பேச மாட்டேன்? அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் இந்த செக்டருக்கு போய் வேட்டையாடுறது மூலிமா எனக்கு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி மட்டும் இல்லை, நம்மளோட நாட்டுக்கு நான் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மிருகங்களோட அச்சுறுத்தலை நான் குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பேசி கன்ஃபியூஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக பெர்மிஷன் வாங்கிடுறான். அப்புறம் என்ன, டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு பையத்து விட்டு கிளம்ப வேண்டியது தான். அடுத்த சீனே நம்ம ஹீரோ பார்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்து செக்டார் 0-01 போகிறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்க, தனியாவா? அங்கே தனியாக போகிறது ரொம்பவே டேஞ்சர், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லி அவனோட ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும்போதே அங்கேருந்து ஏதாவது மிருகங்களை நீ வேட்டையாட்டினா அதோட காது பல்லு நகம் மாதிரி எதாவது எடுத்துகிட்டு வந்துடு, அதை கொடுத்து நீ ஆர்மிக்கிட்ட வந்து ரிவார்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி திரும்ப வர பாரு. இதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ கிளம்புறது அந்த வில்ல பையனும் கவனிச்சிடுறான். அடுத்து என்ன, நம்ம ஹீரோவோட வேட்டை ஆரம்பம். நம்ம ஹீரோ வந்த உடனே அவனை தேடி ஜென்ரல் பீசிங்லாம் வர எல்லாத்துக்கும் ஒரே ஸ்லாஷ்லேயே கொண்டு முடிச்சிடுறான். அடுத்த சீன்லேயே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் தான். என்னடா கையில் கொடுப்பேன்னு பார்த்தா பையில கொடுக்குற, எத்தனை மாஸ்டர்ரா கொன்ன? ஒரு 198. எது ஒரே நல்ல 198? அவ்வளோதான். அப்புறம் நம்ம மாநாடு படத்தில் எஸ்ஜே சூர்யா சொன்ன மாதிரி தான், போனா கொன்னா தந்தா ரிப்பிட்டு, போனா கொன்னா தந்தா ரிப்பிட்டு, போனா கொன்னா தந்தா ரிப்பிட்டு, மறுபடியும் போவான் கொல்லுவான் தருவான் ரிப்பீட்டு. பட் என்னதான் இருந்தாலும் ஹீரோ இல்லை, ஸோ அதனாலே இவன் 4 பேருக்கு நல்லது பண்ணுறாங்கிறதையும் சைடு கேப்பில் காட்டிடுறாங்கப்பா. மிஸ்டர் லூஃபாங், நம்ம பேஸ்லேயே அதிகமாக இருக்கவங்கள கொள்வது நீங்கள் தான். உங்களுக்கு ஒரு பட்ட பேர் கூட இங்கே வந்துச்சிருக்காங்க, சைக்கோவான். நம்ம ஹீரோ வழக்கம் போல அதெல்லாம் கண்டுக்குவானா? அதெல்லாம் கண்டுக்காம தலைவனும் கிளம்பி எல்லா மிருகங்களையும் கொல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொலை பண்ணானே அந்த கோல்டன் ஈகிள், அதுவே இப்போ ஈஸியாக ஒரே ஸ்ட்ரைக்கில் கொள்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டான். ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் நம்ம ஹீரோவோட ஐடியில் கவுண்ட் அதிகமாக போயிட்டே இருக்க, பொண்ணுங்கள்லாம் வழிய ஆரம்பிக்க, இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் கெத்து காட்ட, கட் பண்ணா நைட் நேரத்தில் ஒரு மிருகம் தன்னோட உயிரை கையில் பிடிச்சிட்டு பயந்து ஓட, அப்படி இது எதை பார்த்து பயந்து ஓடுதுன்னு பார்த்தா எறும்பு கூட்டம் மாதிரி மொயன்னு எலி கூட்டம் துரத்த, இது கால் தடிக்கி விழுந்து உடனே அந்த கண்ணில் அந்த மரண பயம் தெரியும் பாருங்க. அப்படியே கட் பண்ணா நியூஸ் சேனல்ஸ்லாம் இதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று ராத்திரி செக்டர் 0-01 ரேட் வேவ் வந்திருப்பதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் மீறி போறதுக்குள்ளார கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக முதல் கட்ட ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சப்ளை பேஸ் யூனிட்டுக்கு இன்னும் பல வாரியர்ஸ் அனுப்புறதா கவர்மெண்ட் ஆயுதப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதை பார்த்த ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் ரொம்பவே பயந்துடுறாங்க. என்ன ப்ரோ, எலியை பார்த்தெல்லாம் பயப்படுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1-2 வந்தா பிரச்சனை இல்லை, 10-15 வந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அங்க வருது 100, 1000, ஏன் லட்சமோ கூட இல்லை, கோடி கணக்கில் வந்துட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனையே. இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோ ஜாலியா ஒரு பில்டிங் மேல உட்காந்துக்கிட்டு, நான் இங்க வந்து 50 நாள் ஆச்சு, பல மிருகங்களை கொண்டதுல என்னோட உடல் வலிமையும் அதிகமாக இருக்கு, ஆனா இந்த சர்வர் டெக்னிக்கை மட்டும் என்னால் கற்றுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி கிளம்பலான்னு எந்திரிக்கும் போது திடீர்னு ஏதோ எர்த் குயிக் மாதிரி வர, என்னடான்னு பார்த்தா ஒரு வாரியரை ஒட்டுமொத்த எலியும் துரத்திட்டு வர, அவனுக்கு உதவலாம் நம்ம ஹீரோ ஓடிடுறாரு. இங்கே சிட்டிக்குள்ளார நம்ம லெப்டினனுக்கு கேப்டன் ஃபோன் பண்ணி செக்டார் 0-01 ரேட்பே வந்திருக்கான், வாரியர்ஸ் எல்லாமே பேஸுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்ல, அடடா அங்கே தானே நம்ம ஹீரோ போயிருக்கான், அவனுக்கு எதுவும் இருக்காதுன்னு இப்போதையும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க,
நம்ம ஹீரோவை பற்றின நியூஸ் நியூஸ் சேனலில் வரதை பார்த்தா ஹீரோனி பதட்டப்பட இங்கே வீட்டில் அவனோட அப்பா அம்மா இவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவன் எப்படி எடுப்பான்? இவன் தாங்க ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கானே. இவனும் வேகமாக போய் அந்த வாரியரை எழுப்பிட்டு வாடா போலான்னு வேகமாக ஓடி வந்தா முந்தி அடிச்சுட்டு ஒரு முட்டு சந்தில் நிற்க இப்போ என்னடா பண்ணுறது சரின்னு தன்னோட கத்தி எடுத்து அதுங்க கூட சண்டைக்கு போகலான்னு போனாலும் அதுங்களோட எண்ணிக்கையை பார்த்து இவனே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆக அவ்வளோதான் சோலி முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு அட்டாக். யாரிடான்னு பார்த்தா நம்ம காட் ஆஃப் வாரோட என்ட்ரி. அவரை பார்த்தா ஹீரோ காட் ஆஃப் வார் நீங்களா அப்படிங்க. அவரு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு 2 அட்டாக்ல அங்க இருக்கக்கூடிய எல்லா எலிகளையும் கிளீன் பண்ணி முடிக்க இதுதான் 9 தண்டர் சேபர் டெக்னிக்கோட உண்மையான சக்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியத்தில் இருக்க மறுபடியும் அந்த எலிங்களாம் வரதை பார்த்தவர் ஒரே ஸ்லாஷ்ல முன்னாடி இருக்கக்கூடிய 2 பில்டிங்கை அடிச்சு வர வழியை தடுத்துட்டு வாங்க சீக்கிரமா இங்கேருந்து போயாகணும் அப்படின்னு சொல்ல இவனும் அங்க அடிப்பட்ட வாரியரை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டு நம்ம காட் ஆஃப் வாரும் பேஸை கான்டாக்ட் பண்ணி விசாரிக்க மிலிட்ரியில் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த எலிகளோட வேகத்தை வச்சு பார்த்தா நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பேஸை நாங்கள் வரதுக்கு முன்னாடி அழிச்சிரும் போல இருக்கு. நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே ஆளுங்க இருப்பாங்க. நாங்கள் அங்கே வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். சரி அப்போ அந்த எலிகள் அங்கே அடைய 5 நிமிஷத்தில் வந்துருங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்படின்னா அந்த எலிகளை ஒரு 5 நிமிஷத்துக்கு தடுத்து நிறுத்தினா அந்த பேஸில் இருக்கிறவங்கள காப்பாற்றிட முடியும் அப்படி தானே அப்படின்னு கேட்க ஆமாம் சார் ஆனால் உங்களோட சேஃப்டி முக்கியம் தான் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதும் இவர் காலை கட் பண்ணிட்டு சுற்றி முற்றி பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜ் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 3 பேரும் ஓடி வந்து அந்த உடஞ்சி போன பாலத்தோட எஜில நிற்க திரும்பி பார்த்தா அங்கே மொயன்னு அந்த எலிகளும் துரத்திக்கிட்டு வேற வழியில் தாவுடா கைப்புள்ள தாவு அப்படின்னு 3 பேரும் குதிச்சிடுறாங்க. இதுல என்னதான் நம்ம ஹீரோவும் காட் ஆஃப் வார் ஒழுங்கா குதிச்சாலும் அந்த இன்னொரு வாரியர் குதிச்சாடம் கீழே இடிஞ்சு விழுக அவன் கீழே விழ போறான்னு பார்க்கும்போது நம்ம காட் ஆஃப் வார் அவனை காப்பாத்திடுறாரு. இவங்க 3 பேரும் தப்பிச்சு போறதை பார்த்து கடுப்பான அந்த எலிகளோட கிங்கு ஒரு சவுண்டு விட அந்த எலிகள் எல்லாம் சேர்ந்து தன்னாலே ஒரு பாலத்தை உருவாக்கி இந்த பக்கம் வர உடனே நம்ம காட் ஆஃப் வார் அதுங்களை தடுத்து நிறுத்த இதை பார்த்தா ஹீரோவும் தன்னால முடிஞ்ச உதவி செய்யறேன்னு சொல்லி கத்தியை தூக்கிட்டு அதுங்க கூட திணறிட்டு அவனை காப்பாத்திட்டு இங்க பார் 9 தண்டர் சேபர் டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தணும்னு அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லைட்னிங்கை ஒட்டுமொத்தமா கேதர் பண்ணி அதுங்களை ஒரே ஸ்ட்ரைக்ல அந்த எலிகளால் உருவாக்கின பாலத்தையே அவர் அழிச்சு தள்ள நமக்கு நேரம் குறைவா இருக்கு வாங்க போலான்னு இவங்க ஓடிட்டு இருக்கும்போதே கால் பண்ணி இன்னும் பிளைன் எவ்வளவு நேரத்தில் வந்துடும் நாங்க இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவோம் அது வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்கள அந்த எலிகளையும் விடாம துரத்திக்கிட்டே வருது. ஆனா ஒரு வழியா அந்த பிளைனும் வந்துட ஓகே வாங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த அடிப்பட்டவருக்கு மேலே ஏற்றி விட்டு காட் ஆஃப் வார் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீதான் இந்த நகரத்தோட எதிர்காலம் ஓ மிஸ்டர் லூகாங் இல்லை வண்டியும் அங்கேருந்து கிளம்ப காட் ஆஃப் வார் தன்னோட கல்யாண மோதிரத்தை ஒரு தடவை கடைசியாக பார்த்துக்கிட்டு களத்தில் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவர் தாக்குனதில் அந்த ராட் மாஸ்டரோட ஒரு காதே வெட்டுப்பட உடனே அது கோவத்தில் கத்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எலிகளும் இவரை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவரும் தன்னோட கத்தி எடுத்துட்டு சர மாதிரியா எல்லாத்தையும் தாக்க இல்லை அதுங்க எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கு நிச்சயமா அவர் சோர்ந்து போயிடுவாரு. அவன் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இவரு சோர்ந்து போய் முட்டி போட சுத்தி இருக்கக்கூடிய எல்லா எலிகளுமே இவரை கொல்லணுங்கிறதுக்காக மலை மாதிரி குவிய இவர் தன்னோட கடைசி சக்தியை பயன்படுத்தி அங்கிருந்து வானத்துல பறந்து தன்னோட மின்னல் சக்திகளால எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிக்கிறாரு. இதை ஆச்சரியத்தோடையும் அதிர்ச்சியோடையும் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ இல்லை அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல என்னடான்னு பார்த்தா அவரோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைட்னிங்கையும் ப்ளூ கலர்லேருந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆக தான் உடம்புல இருந்த ஒட்டுமொத்த உயிர் சக்தியும் பயன்படுத்தி அவர் அங்கே ஒரு ஆட்டம் பாம்போட வெடிப்பையே உருவாக்க நம்ம ஹீரோ பதட்டத்தோட கண்ணாடியில் வந்து பார்த்தா அங்கே இருந்த ஒட்டுமொத்த எலிகளுமே அழிஞ்சிருச்சு. அதோட சேர்த்து நம்ம காட் ஆஃப் வார் வந்தாங்க. ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவர் காத்தோட காத்தா கரைஞ்சி போனார். செக்டர் 0201 அல்லது ஜாங்காய் சிட்டின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா வாரியர்ஸ் அண்ட் சிவிலியன்ஸையும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அந்த நகரம் என்னதான் இந்த பேரிடர்லேருந்து பத்திரமா மீட்கப்பட்டாலும் அதுக்காக நாம் ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்துருக்குறோங்கிறது தான் உண்மை. இந்த மீட்பு பணியில் காட் ஆஃப் வாரான லூகாங்க நம்ம இழந்துட்டோம். மக்களை காப்பாற்றுறதுக்காக தன்னைத்தானே ஒரு பொறியா பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களையும் அழிச்சதா தகவல் வந்திருக்கு. காட் ஆஃப் வார் லூகாங்கோட இழப்பு நம்ம நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். இங்கே நம்ம ஹீரோவும் அவரோட இழப்புக்கு நானும் ஒரு காரணம் நான் பலவீனமாக இருக்கிறது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறான். அவன் கொற்ற மலையில் பயிற்சி பண்ணிட்டு இருக்க என்னால் அந்த 2வது ஸ்ட்ரைக் அடிக்க முடியல.
காட் ஆஃப் வார் அவர் அந்த 2வது ஸ்ட்ரைக் அடிக்கும்போது ரொம்பவும் ஜென்டிலாக நடந்துக்கிட்டாரு. இது என்னோட உடல் வலிமையை பற்றி எதுனதில்லை, என்னோட புரிதலை நான் மாற்றணும். நான் ஆழமாக யோசிக்கணும், கவனம் செலுத்தணும். என்னோட உடல் வலிமையால் இதை ஃபோர்ஸ் பண்ணி கட்டுப்படுத்த முயற்சி பண்ணக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்யணும். நம்ம ஹீரோ 2வது ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஆனால் இவனோட மின்னல் சக்தி மற்றவங்களது மாதிரி நீல கலரில் இல்லாமல் ஒரு மாதிரி சக்கச்சவைன்னு சிகப்பு கலரில் இருக்குது. அவன் அந்த 9 தண்டர் சேபர் டெக்னிக்கோட 2வது கட்டத்தை அடைஞ்சிட்டான். இனிமேல் அவனை கொல்றது ரொம்ப கஷ்டம். கவலைப்படாத, அவனுக்குள்ள சரியான ஆளை நிச்சயம் கண்டுபிடிப்போம். இந்த இடத்துலயே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ 2வது கட்டத்தை அடைஞ்சிட்டான். இப்போ இந்த நகரத்தில் காட் ஆஃப் வாரோட இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. இதுக்கப்புறமேட்டு என்னென்ன நடக்க போகிறதுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.